நீங்க என்னடா தோத்ததை ஒத்துக்காம ஜெயிச்சிட்டோன்னு பிளெக்ஸ் எல்லாம் வச்சு கெத்தா சுத்திட்டு இருக்கீங்க? கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்ல அதானே? இந்தியாவோட ஒரு பயங்கரமான சம்பவம் தரமா நடந்து முடிஞ்சிச்சு. அதுல ஜெயிச்சது யாருன்னு உலக நாடுகளுக்கே நல்லா தெரியும். ஆனா இந்த பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த போர்ல நாங்க தான்ப்பா ஜெயிச்சோம், இந்தியாவே பின்வாங்கிருச்சு, நாங்க எத்தனை ஜெட்டை அடிச்சு காலி பண்ணுவோம் தெரியுமா, இனிமே இந்தியா எங்களை அடிக்கிறதுக்கே யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அதே ஒரு பிளெக்ஸா வச்சு சம்பந்தமே இல்லாம நாங்க தான்ப்பா ஜெயிச்சோம் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் மக்களே முட்டாளாக்கிட்டு இந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் தோல்வியையே ஒத்துக்காம ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்கு. இது கூடவே ஆபரேஷன் சிந்தூரோட எஃபெக்டா IMF பாகிஸ்தானுக்கு ஆல்ரெடி இருந்த 39 கண்டிஷன்ஸ் கூட இப்போ 11 கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணி ரவுண்டா ஆஃப் செஞ்சுரிக்கு கண்டிஷனை அடிச்சு தள்ளிருக்காங்க. அதே மாதிரிதான் ஜோதி மல்ஹோத்ரா, இந்த பொண்ணு தன்னைத்தானே டிராவல் விளாகரா காட்டிக்கிட்டு நிறைய சென்சிட்டிவான விஷயங்களை இந்தியாக்குள்ளேயே சுத்தி தெரிஞ்சு அது எல்லாத்தையும் பாகிஸ்தானுக்கு உளவு வேலை பார்த்திருக்கா. ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை இவ ஒரு ஆள் மட்டும் சேர்ந்து பண்ணல. அதெல்லாம் என்ன ஏதுன்றத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெளிவா இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான கண்டென்ட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லையும் ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போவே நீங்க பாகிஸ்தானுக்கு கிளம்பி போனீங்கன்னா கவர்மெண்டோட அபிஷியல் பில்போர்டை நீங்க திரும்புற திசையெல்லாம் பார்க்க முடியும். நீ சொல்றதெல்லாம் ரைட்டு, ஆனா நாங்க ஏன்டா நடுராத்திரிக்கு சுடுகாட்டுக்கு போகணும் தானே கேக்குறீங்க? அதுவும் கரெக்ட் தாங்க. இப்ப இந்த பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நம்ம தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல ஜெயிச்சிருக்கோம், நம்ம ராணுவம் அந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்திருக்காங்க, நம்ம பாகிஸ்தானை யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்ற மாதிரி பில்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு பாகிஸ்தான் மக்களை நல்லாவே ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா இப்படி ஜெயிச்சேன்னு வாயால வட சுட்டா போதுமா? அதுக்கான ஆதாரத்தை எல்லாம் காட்டணும்ல. அந்த மாதிரி அவங்க எதுவுமே காட்டல. அப்படி காட்டியிருந்தாலும் அதுவுமே ஃபேக்கா தான் இருக்கும். ஏன்னா அப்படி ஒண்ணுதான் நடக்கவே இல்லையே. இங்கதான் நீங்க பாகிஸ்தானோட தந்திரத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே பாகிஸ்தான்ல நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கை மீறி போயிருச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பாகிஸ்தான் அவங்களோட தோல்வியை ஒத்துக்காம இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மார்ட் மூவ் தான். ஆல்ரெடி பலோச்சிஸ்தான் அவங்க கூட இந்த சிந்து மாகாண மக்களும் ஒண்ணு சேர்ந்து நாங்க தனி நாடாவே இருந்துட்டு போறோம் அப்படின்ற மாதிரி போராட்டமும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி மக்கள்லாம் தனித்தனியா பிரிஞ்சு ஒரு அரசாங்கத்தை எதிர்க்க தொடங்கினா என்ன ஆகும்? இந்த நிலைமையில அவங்க தன்னோட தோல்வியையும் ஒத்துக்கிட்டாங்கன்னா சுத்தம் பாகிஸ்தானோட நிலைமை ரொம்ப மோசமாயிரும். இதெல்லாம் பேசுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, இதுதான் ஆக்சுவலான உண்மை. இந்த மாதிரி பாகிஸ்தான் போலியா பில்போர்டு வச்சு நாங்க தான் ஜெயிச்சோன்னு ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்காங்கல்ல. யார் என்ன வேணா சொல்லட்டும், ஆனா எங்களோட சம்பவத்தை கண்டிப்பா சரித்திரம் பேசும்னு இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு நாங்க இந்த மாதிரி ஏவுகணைகளை பயன்படுத்தியிருக்கோம். நாங்க ஏன் இந்த அட்டாக்காகவே ஸ்பெஷலா S-400 பயன்படுத்தணும், இது எல்லாத்தையும் பண்ணி தான் நாங்க பாகிஸ்தானோட ஜெட்ஸை செயலிழக்க வச்சோம் அப்படின்ற மாதிரி இந்த ஆபரேஷன் சிந்தூரை பத்தின அந்த அட்டாக்ஸ்ல நடந்த அபிஷியலான ஃபுட்டேஜஸை நம்ம இந்தியன் ஆர்மி மணிக்கு ஒண்ணுன்னு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சீரியஸா வேற லெவலுங்க. அதே மாதிரி IMF பாகிஸ்தானுக்கு நிதி கொடுக்க புதுசா ஒரு 11 கண்டிஷன்ஸை பாகிஸ்தானுக்கு போட்டிருக்காங்க. அதாவது IMF என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க கொடுக்க போற இந்த பணத்தை வச்சு நீங்க பாகிஸ்தானை எந்த மாதிரி டெவலப் பண்ண போறீங்க, இது அங்க இருக்க அதிகாரிகள் தன்னோட சொந்த செலவுக்காக பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்றதுக்கு என்ன கேரண்டி, அரசாங்கம் இந்த பணத்தை தேவையில்லாம எதுக்குமே செலவழிக்க கூடாதுன்னு எக்கச்சக்கமான பல நிபந்தனைகளை இந்த 2.73 பில்லியனை கொடுக்கறதுக்காக IMF ஏற்கனவே இருந்த 39 நிபந்தனைகள் கூட எக்ஸ்ட்ரா 11 நிபந்தனைகளை சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜோதி மல்ஹோத்ரா, இந்த பொண்ணு இந்தியால இருந்துகிட்டே பாகிஸ்தானுக்கு உளவு வேலை பார்த்திருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவே போட்டிருப்போம், வேணும்னா அதை செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த ஜோதி மல்ஹோத்ரா இந்த பொண்ணு நல்லா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு மாதிரியே இன்னும் நிறைய இன்ஃபுளுசர்ஸ், நிறைய டிராவல் விளாகர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த மாதிரி எங்களுக்கும் இந்த ஸ்பைரிங்குக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல, நான் இந்த ஜோதி மல்ஹோத்ராவை போற வழியில பாத்திருக்கேன், ஆனா எனக்கு அந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்ல, எங்களை தயவு செஞ்சு இந்த ஸ்பைரிங்ல எல்லாம் கோத்து விட்டுறாதீங்களா அப்படின்ற மாதிரி தானாவே வழிய வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஹிந்தி யூடியூபர்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு சில முக்கியமான தமிழ் யூடியூபர்ஸையும் இவனுங்க சொந்த நாட்டிலே இருந்துகிட்டு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறானுங்க. அடிக்கடி பாகிஸ்தானும் போயிட்டு வந்திருக்கானுங்கன்னு நிறைய பெரிய தமிழ் யூடியூபர்ஸ அவங்களெல்லாம் ட்விட்டர்ல டேக் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா ஜோதி மல்ஹோத்ரா மாதிரியே தமிழ்லயும் நிறைய யூடியூபர்ஸ் தன் தனி இன்ஃபுளுசர்னு சொல்லிக்கிற நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய பேர் மாட்டுவாங்கன்னு ட்விட்டர்ல போற போக்குல எல்லாம் நிறைய முக்கியமான சேனல்ஸ டேக் பண்ணி வச்சிருக்காங்க. எந்தெந்த யூடியூபர்ஸ் இன்ஃபுளுசர்லாம் வர போறாங்க அப்படின்றது சத்தியமா தெரியல. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.